அதிகரிக்கும் சாதி ஆணவ கொலைகள், அரசியல் இயக்கங்கள் தான் இதுக்கு காரணமா? தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் காதலித்து வேற சாதியில திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளை ஆணவ கொலை செய்கிற நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்கதையா நடந்துட்டு வருது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் படி கடந்த 2017ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியா முழுக்க 203 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. புள்ளி விவரங்கள் சொல்லுது. தமிழ்நாட்டில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை மொத்தம் 23 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் கவனத்துக்கு வராமல் மூடி மறைக்கப்பட்ட ஆணவ கொலைகள் எத்தனை அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வி. இப்போ சொன்ன எண்ணிக்கை எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்டு, புகார் தெரிவிக்கப்பட்டு அந்த புகாரின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு வந்த நிகழ்வுகள். இது வெளியிலேயே தெரியாமல் இன்னும் எத்தனை கொலைகள் நடந்திருக்கலாம் இல்லையா? இதை தவிர காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களை பணபலம், ஆள் பலத்தை காட்டி மிரட்டி பிரித்து கொண்டு போகிறது, அதிகாரம் இருந்தால் பொய் வழக்குகளை போட்டு ஜெயிலில் அடைக்கிறது, முடிந்தால் கொலை பண்ணிட்டு திசை திருப்பி விடுறது என்பதெல்லாம் கூட நம்முடைய நாட்டில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கு. இது எல்லா சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவி நடைபெறக்கூடிய வேளைகளை 90ஆம் ஆண்டுகளில் கடைசியில் பட்டியல் சாதியை சேர்ந்த ஆணும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண்ணும் காதலித்து திருமணம் செய்தால் அதில் பட்டியல் சாதியை சேர்ந்த ஆணை கொலை செய்துவிட்டு பெண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது சில வருடங்களில் தம்பதியினர் இருவரையும் கொலை செய்துவிட்டு அழைத்து வருவதாக மாறுது. இப்போ மாற்று சாதியில திருமணம் செய்யக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண்ணை கொலை செய்யக்கூடிய போக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆணவ கொலைகளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பட்டியல் சாதியினர் தான் முதல்ல குறிவைக்கப்படுறாங்க. ஆனால் எந்த சமூகமாக இருந்தாலும் பெண்கள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா இதுவரை இருந்து வரக்கூடிய தரவுகள் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. தூத்துக்குடியில் கடந்த வருடம் நடந்த ஆணவ கொலையில் தம்பதியினர் 2 பேருமே ஒரே பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான். ஆனால் அதில் ஆண் தினக்கூலியாக இருக்கிறார், பெண்ணின் அப்பா 4 மாடுகள் வைத்திருக்கிறார். 2 தரப்பினருமே பெரிய பொருளாதார வசதி கிடையாது. ஆனாலும் சாதி பிரச்சனை தான் மேலோங்கி இருக்கு. அதோட பெண் தன்னுடைய பேச்சை மீறிவிட்டால் அது அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பழமைவாத போக்கும் தலைவிரித்தாடுது. பேராசிரியரும் எழுத்தாளருமான ஸ்டாலின் ராஜாங்கம் இதை பற்றி ஒரு பேட்டியில் சொல்கிறார். முன்னாடி ஆணவ கொலைகள் நடந்தது, ஆனால் அங்கொன்று இங்கொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போது அது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளின் குடும்பம் மற்றும் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வீடுகளோட அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு ஊர், சொந்தம், சாதிக்காரர்கள், சாதி சங்கங்கள் அப்படின்னு இத்தனை பேர் அந்த திருமணத்திற்கு வராங்க. கடந்த 10 ஆண்டுகளாக உருவாகி இருக்கிற சாதி பெருமையால் எத்தனை பேரும் ஏதாவது சொல்வாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மத்தியிலையும் உருவாகுது. அதுதான் கொலை வரைக்கும் ஒருவரை தூண்டுது. இந்த சாதி பெருமைகள் சாதி மத வர்க்க பேதமின்றி அனைவரது மத்தியிலும் மிக ஆழமாக பதியப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம். அதே போல சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் இயற்றலாம் அப்படின்னாலும் எந்த அரசும் அதற்கு தயாராக இல்லை. ஒரு சம்பவத்தை விசாரணை நடத்தி முடித்து விடுதலையே கவனமாக இருக்காங்க. அப்படியே சட்டம் போட்டாலும் கூட ஓரளவு தான் இந்த சாதி ஆணவத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்த 19 வயது ஐஸ்வர்யாவை தூக்கிலிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை நெரித்து கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் எரித்த குற்றத்துக்காக பெண்ணின் பெற்றோர் பெருமாள், ரோஜா மற்றும் 6 உறவினர்களை சான்றா சொல்லலாம். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு தெரியுமா, உங்களை ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு நீதித்துறை நடுவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, தெரியுமே, என் மகளை நான் தான் கழுத்தில் கயிறை இறுக்கி மரத்தில் கட்டி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய 19 வயது பெண்ணை ஆணவ கொலை செய்த அந்த தந்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இதை சொல்கிறார். நான் தான் பண்ணேன் தெரியுமே அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னு சொல்கிறதுனே தெரில. சாதி ஒழிப்பு மாநாட்டை நடத்துவது தலித் இயக்கங்களாகவே இருக்காங்க. பெருவாரியான மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அதனை கண்டுகிறதே கிடையாது.
அவ்வப்போது இரண்டொரு திரைப்படங்களை எடுத்து பாராட்டி விட்டு போயிடுறாங்க. சாதிய சமூகத்தை பண்பாடு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மாற்றும் எந்த ஒரு இயக்கத்தையும் முன்னெடுக்கிறது கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சாதி ஒரு சமூகத்தின் தீய அடையாளமாக பார்க்கப்படுறது கிடையாது. மாறாக எண்ணிக்கையாகவே அது பார்க்கப்படுது. தேர்தலில் எண்ணிக்கை தானே ஆதிக்கம் செலுத்துது. தமிழகத்தில் சாதி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட சாதிய வெறி இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறதா முடியுமா? தமிழகத்தில் சாதி இல்லை அப்படிங்கிறத சொல்றதை விட சாதி வெறி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பெரியார் மண், திராவிட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணில் சாதிய இறுக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சாதி மதங்களை மறுத்த வள்ளலார் சொன்னார். ஆனாலும் மண்மூடி போக வேண்டிய சாதி ஆணவம் இன்னைக்கு தலைவிரித்தாடுவதுதான் வேதனையிலும் வேதனை.